கண்டிப்பாக இது வில்லங்கமான வேலைகள் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போகிறோம், நவகிரகங்களை சுற்றினால் நவகிரக தோஷம் விலகும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நவகிரக டூர்னே அடிக்கிறாங்க. 9 கிரகத்துனால நவகிரக கோவில்கள். இப்போ வந்து சூரியனுக்கு என்ன, சூரியனார் கோவில். சந்திரனுக்கு என்ன, திங்களூர். செவ்வாய்க்கு, புதனுக்கு. அடுத்தது வந்து வியாழன் குரு பகவானுக்கு. இப்ப அடுத்தது வந்து சுக்கிரனுக்கு, சனி பகவானுக்கு. இப்ப அடுத்தது வந்து ராகுக்கு, கேது பகவானுக்கு. சரி, ரைட். இப்ப நவகிரக கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிப் வந்து அடிக்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து யாகங்கள் வந்து வளர்த்தும் போது நவகிரக யாகம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துறாங்க. இதுலலாம் வந்து என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது, நவகிரகம் என்பது எல்லா கோவில்களுமே இருக்கு. மோஸ்ட்லி வந்து பெருமாள் கோவிலில் மட்டும் இருக்காது. முருகன் கோயிலில் இருக்கும், விநாயகர் கோயிலில் இருக்கும், பகவதி கோயிலில் இருக்கும், துர்க்கை, காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடியாரியம்மன், புற்றுக்கோவில், ஐயப்பன் கோயில், சிவாலயங்கள், சக்தி பீடங்கள், இப்படி எல்லா இடங்களையும் வந்து நவகிரகம் வந்து இருக்கு. கரெக்டா இல்லையா? நீங்க எந்த நவகிரகத்தை போய் சுத்துறீங்க அதை பொறுத்துதான் அந்த பலன் வந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல வந்து சூரியன் நல்லா பலமா இருக்காரு. இப்ப நீங்க வந்து சிவாலயத்துல போயிட்டு சிவனை வணங்கிட்டு நவகிரகத்தை வந்து சுத்துறீங்க. அங்க இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்ப நீங்க சிவனை வணங்கினீங்க, சிவன் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்காரு, நவகிரகங்களை வந்து ரவுண்ட் அடிக்கிறீங்க. அந்த நவகிரகங்கள் அங்க இருக்கிற சிவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் உங்களுக்கு வந்து நன்மை என்பது நடக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சில ஜாதகங்கள்ல வந்து சூரியன்ற கிரகம் வந்து தீய கர்ம வினைகளை வந்து நிறைய வாங்கியிருக்கும், கெடுதலை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கும். இப்போ இவங்களும் வந்து சிவாலயங்கள் போறாங்க, சிவனை கும்பிடுறாங்க, நவகிரகங்களை போய் சுத்துறாங்க. ஆனா வந்து நாள் பார்க்கறது கிடையாது, நட்சத்திரம் பார்க்கறது கிடையாது, திதி கிடையாது, யோகம் பார்க்கறது இல்லை, கரணம் பார்க்கறது இல்லை, எதையும் பார்க்கறது இல்லை. நினைச்ச நாள் போறாங்க, வணங்குறாங்க, சுத்துறாங்க. இவர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பா வந்து நல்லது நடக்க போறதில்லை. ஏன்னா இவங்களுக்கு நெகட்டிவா இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் ஏதோ ஒன்று தீர்மானித்து அந்த நாள்ல பரிகாரத்துக்கு வந்து போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பரிகாரமும் வந்து வேலை பார்க்கும்,